மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, எங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து தேவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக தேவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா, நீர் பெரியவர், வல்லமையுள்ளவர், மகத்துவம் நிறைந்த தேவன். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்தும்படியாய் எங்களை உம்முடைய வல்ல கரத்திலே தாழ்த்துகிறோம். தேவரீர் எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் மாற்றித்தாங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தரும்படியாய் செபிக்கிறோம். ஜீவாதிபதியை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வை எங்கள் எல்லாருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துவீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1034வது பாடல். எங்கள் தேவன் வல்லவரே, எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். எங்கள் தேவன் நல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் நல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. தீயின் நடுவே நடந்தாலும் பிரிந்து போக மாட்டோம். தீயின் நடுவே நடந்தாலும் பிரிந்து போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போவதில்லை. சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போவதில்லை. யாரை நெருக்கினாலும் வெற்றி சிலுவை உண்டு. வேதனை வியாதிகள் நெருக்கினாலும் வெற்றி சிலுவை உண்டு. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் நல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. அலகை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. அலகை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. உலகம் நம்மை வெறுத்தாலும் உன்னத கரங்கள் உண்டு. உலகம் நம்மை வெறுத்தாலும் உன்னத கரங்கள் உண்டு. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர்.
காப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழுந்து உன்னத பாடல்கள் 1024வது பாடலை பாடும். 1024வது உன்னத பாடல்கள். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இல்லை அப்படி தானே? இது அவருடைய கிருபை, சிலாக்கியம், பெரிய பாக்கியம். இல்லை அப்படி தானே? இந்த வருஷத்தை காணணும்னு நினைத்த நிறைய பேர் உலகத்தில் விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். தாழ்த்தி என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என்னுடைய விருப்பம் அல்ல, என்ன நிறைவேறணும்? உங்கள் சித்தம், உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். உம்முடைய சாயலாய் என்னை உருவாக்குகிற தேவன் உம்மை போல என்ன செய்யணும்? மாற்றணும். கேட்கலாம்ல ஆண்டோட்ட? கேட்கலாமா இல்லையா? ஆமாம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீர் என்னை எப்படி புடமிட்டாலும் பொன்னாக நான் விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். எத்தனை வேதனைகள், எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் நான் உறுதியாக இருந்து நம்முடைய சமூகத்தை நிலைத்திருந்து சுத்த பொன்னாக நான் என்ன செய்வேன்? விளங்குவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் ஆஸ்திகளெல்லாம் அழிந்து நஷ்டம் வந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் என்னுடைய பலன். இல்லை அப்படி தானே? சில பேர் எதை நம்பி இருப்பாங்க? மனிதர்களை, ஆமாம், சுய பலனை நம்பி இருப்பாங்க. மனிதர்களுடைய பலனை என்ன செய்வாங்க? நம்பி இருப்பாங்க. பண பலத்தை என்ன செய்வாங்க? நம்பி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தேவனை நாம் சார்ந்திருந்தோம். ஆனால் நம்முடைய பலன் யாரில் இருக்கும்? அவரில் தான் இருக்கும். அல்லேலூயா. என்றும் நம்மை விட்டு நீங்காத ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எதுன்னா யார்? யார்? ஆமாம், அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. உங்கள் மனமெல்லாம் எது மேலே தான் இருக்கும்? ஆமாம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் மனசெல்லாம் இருக்கும். ஆண்டவர் அவங்க பொக்கிஷமாக வைத்துக்கிட்டிங்கன்னா மரித்தாலும் அந்த விடாத நீங்காத பொக்கிஷம் நம்மோடு கூட நிலைத்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக பாடலாம் அந்த பாடலை. சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் வளர்கின்றதோ மக்கள் கவரும் கையிலே புஷ்பமோ. முட்களுக்குள் வளர்கின்றதோ மக்களை கவரும் கையிலே புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. தானிக்குமே சோதித்திடார் தங்கிட பலனளிப்பார். தானிக்குமே சோதித்திடார் தங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்தி மரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்தேனா
நஷ்டம் வந்தாலும் அத்தி மரம் துளிர்விடாமல் ஆஸ்திகள் அழித்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை பல்வேறமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். நீதிமானை பல்வேறமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சொத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சொத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் கொள்ளவனே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் கொள்ளவனே. தேவத்திடம் பெற்றிடுவான் ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவத்திடம் பெற்றிடுவான் ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் போனால் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. கஷ்டமெல்லாம் தொலையும் போனால் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை துவக்கி இருக்கிறோம். முதல் வாரத்திலே உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் பாடியதை போல இந்த வருடம் முழுவதும் உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் விருப்பம் அல்ல, எங்களுடைய ஆண்டவரே சுய இஷ்டத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். நீங்கள் எப்படி எங்களை நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த பாதையில் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை கடந்து செல்ல எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்மா. எங்களை பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கப்பா, என்ன பலப்படுத்துங்க. உம்முடைய சித்தம் தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்.
உம்முடைய விருப்பம் தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் எந்த பாதையில் நடத்தினாலும் சரி ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அந்த பாதையில் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவர். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேற்றுகிற தேற்றவாளனாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதனால நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன அபிஷேகித்து இருக்கிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய நிச்சயமாக அவர் ஆயத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் அவர் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த ஒரு பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விக்கினங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், பொல்லாத சத்துரு எந்த விதத்தில் நம்மை சோதிக்க முற்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை கரம் பிடித்து நடத்த போகிறீர். ஆண்டு முழுவதும் தேவரீர் என்னோடு கூட இருப்பதை நான் உணர போகிறேன்பா. உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், உங்களை நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுத்தீரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த ஜீவன் உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, ஆனந்தத்தோடு கூட உம்மை துதித்து கொண்டே கடந்து செல்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நம்மை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீரே எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீரே எங்களை விடுவிக்கிற தேவன், நீரே எங்களை வழி நடத்துகிற தேவன். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்க ஒரு விதமான சத்துருவுக்கும் எந்த விதமான விக்கினங்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை கொண்டு போய் விட வல்லவர் நீங்க அப்பா. மேய்ச்சல் உள்ள இடங்களிலே எங்களை மேய்க்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், நீரோ எங்களோடு இருப்பதற்காய், எங்களை வழி நடத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை கரம் பிடித்து எங்களை நீ நடத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு தங்கி இருந்து ஒவ்வொரு நாங்களும் எங்களை அபிஷேகிக்க போகிற வல்லமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, வல்லமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ள மகாராஜ எங்கள் தகப்பனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, சர்வ வல்லமை பொருந்தியவரே, யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா நிஷியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ஷாலோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா அப்பாவாக எங்களை சுகம் கொடுத்து வழி நடத்த போகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றி வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரமானவர், நீரே எங்கள் ஜீவனின் அதிபதியானவர், நீர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர், சகல கனத்திற்கு உரிய தேவன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பூமியில ஆளுகை செய்கிற தேவன் நீங்கப்பா. சர்வ வல்லமை பொருந்தியவரே, சாவாமையுடையவரே, ஆதி மந்தபமான எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். யார் நின்ற ஒன்றுமாக சங்கீதம் 56 சங்கீதம் 1 முதல் 13 முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும்.
என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பிதாவுக்கு குமாரனுக்கும் பரிசுத்தாய்க்கு பயமுண்டாதாமே. அவரும் முழங்கால் பட்டிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 41, 38 முதல் 52 முடிய கோயில்ராஜ் வாசிக்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கபடியால் உன்னைப் போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொன்றும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதுள்ளனாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் பூமியின் மீதான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புற தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்த கடற்கரை மணலைப் போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காதாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசானாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் தன் தகப்பனு குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபோதி வாசித்தாயிற்று. 1031வது உன்னத பாடல்கள்.
யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பார்வொன்றைக்கு எடுத்து மீட்ட காட்டுக்குட்டி. பார்வொன்றைக்கு எடுத்து மீட்ட காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் ஒன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் ஒன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே திருமந்தையே நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே திருமந்தையே நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் நீங்கள் வந்து எங்களோடு கூட தங்கியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் அதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் வந்த தேவன், உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைங்க, திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்த தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை பாராட்டி தயவும் இரக்கமும் எங்களுக்கு ஆண்டவரே நீடிய வாழ்வும் கொடுத்து உழைப்பதற்கு நல்ல பலனை கொடுத்தீங்க. எங்கள் உழைப்பின் ஒரு பகுதியை உங்களுடைய சமூகத்தில் காணிக்கையாக படைக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை தேவரீர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. இதனுடைய பலன்களை இந்த வருடம் முழுவதும் உடைய ஜனங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ நீங்கள் உதவிச்சிங்க. இந்த நாளிலே தேவரீர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், எப்படி நாங்கள் அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் இல்லை? அப்போ தான் ஆண்டவர் நம்மளை அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன். இதுவரை காணக்கூடாத, காண கிடைக்காத, கண்டிராத ஏதோ ஒன்றை புதிதாக வா அப்படின்ட்டு கண்ணையும் வாயும் பொழந்துக்கிட்டு பார்க்கறது, கைகளை விரிச்சு அப்படியே நிற்கிறது, கொஞ்ச நேரம் அப்படியே தன்னை மறந்து நிற்கிறது. நடா இது அப்படின்னு, அதுக்கு பேர் தான் என்னது? அதிசயம். அதுக்கு பேர் தான் என்னது? அதிசயம். அப்போ இந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். நல்ல கவனிங்க. நமக்குள்ள அதிசயங்களை செய்து அற்புதங்களை நடப்பிக்கிற அந்த தேவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை நமக்குள் நடத்துகிறாரா, அல்லது விசுவாசத்தின் கேள்வினாலேயா? எதினாலே நமக்குள்ள செய்கிறார்? விசுவாசத்தின் கேள்வினாலே என்ன? விசுவாசம் எப்படி வருமா? ஆமாம், கேள்வினால தான் வரும். அதை தான் சொல்ல, விசுவாசத்தின் கேள்வினாலேயா? எதனால நமக்குள்ள அதிசயம் நடக்குது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்றன? திருச்சபையில் ஆதி நாட்களில், இன்னைக்கு திருச்சபைன்னு சொல்கிறோம், அன்னைக்கு தேவாலயம் என்று சொல்லப்பட்டது எருசலேமில் இருந்தது. அவங்களுக்கு சில நியாயப்பிரமாண கட்டளைகள் இருந்தது. அதன்படி அவங்க என்ன செய்தாங்க? நடந்து வந்தாங்க. அந்த நடக்கிறவர்களை பார்த்து இயேசுசாமி புதிய ஏற்பாட்டில் சொன்னார், நீங்கள் ஒரு காரியத்தை கூட உங்கள் சுண்டு வரனால அசிக்க மாட்டீங்க, ஆனால் மற்றவர்களை செய்யும்படி அதை என்ன செய்கிறீங்க? கட்டாயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். இஸ்ரவேலருக்கு சில சடங்குகள் காணப்பட்டது. வெளியே போயிட்டு வந்தால் கையை கழுவுவாங்க, பாத்திரங்களை திரும்ப திரும்ப போட்டு என்ன செய்வாங்க? விளக்கிக்கிட்டே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய சடங்காச்சாரங்கள் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. வெளிப்புறத்தை சுத்தமாக வைப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. வெளிப்புறத்தை சுத்தமாக வைப்பதில் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் உள்புறமோ கொள்ளையினாலும் வஞ்சகத்தினாலும் என்ன செய்தது? நிறைந்திருந்தது என்று வேதத்தில் அவங்கள பார்த்தா அன்றச்சுன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெள்ளையடிக்கப்பட்ட. இன்றைக்கி நம்ம கல்லறை தோட்டத்துக்கு இந்த போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கட்டியிருக்க கல்லறைகளை பார்த்தா மார்பிள், பளிங்கி, அந்த கிரானைட்டு இதெல்லாம் போட்டு பளன்னு வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, அவன் இப்படி கட்டியிருக்கானா, நான் இதை விட என்ன செய்யணும், பெருசாக கட்டணும். பார்த்தாலே வீட்டை விட அழகாக இருக்கும். சில கல்லறைகள்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் என்ன தான் வெளியே அழகான தோற்றமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது என்னது? நாரிப்போன பணம் தான். இதே மாதிரி தான். அதான் ஆண்டவர் சொன்னார்,
கல்லறைகளைப் போல வாழ்க்கையல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். நியாயப்பிரமாணத்தின் ஆண்டு சொல்லும்போது அதையும் விடாது இருக்க வேண்டும், இதையும் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நான் அழிக்கிறதுக்கு வரல, அதையும் நீ செய்யணும், அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தேவனுடைய கிருபைகளை நீ நினைச்சக்கூடாது, விட்டுவிட கூடாது. விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் நாம் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். தேவனை நாம் என்ன செய்கிறோம், அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்வார் இப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம். நம்புகிறோமா நம்பலையா? நம்புகிறோம் இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்புகிற நாம் நம்முடைய கிரியைகளில் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம்? கிரியைகளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டுமானால், அதிசயம் நடக்க வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதிசயம்னா என்ன? சிலர் சொல்லுவாங்க, நான் போகிறோம் பாருப்பா, ஒரு காலத்தில் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான்ப்பா, கூலி வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தான். எப்படியோ பெங்களூர் போனான், மெட்ராஸ் போனான், மேஸ்திரி ஆனான். மேஸ்திரி ஆகிட்டு இங்கே வந்தான். இப்போ அவனுக்கு கீழே 10 இன்ஜினியரை வச்சு அவன் என்ன செய்கிறான், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனே என்ன செய்கிறான், அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிகிட்டு இருக்கான்ப்பா. சாதாரண ஆளுப்பா. அவனை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இல்லை அப்படி தானே? சின்ன ஆளாக இருக்கிறவன் கஷ்டப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வாழ்க்கையில் ஒவ்வொரு நுணுக்கங்களை அறிந்து கொண்டு, இது எல்லாத்துக்கும் மேலே அதாவது தன்னுடைய முயற்சியே இல்லைன்னா கூட தன்னுடைய மூளை அறிவியே பயன்படுத்தலைன்னா கூட ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். அதுக்கு வேதத்தில் நமக்கு ஆதாரம் இருக்குது. ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? அது நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் எங்கே இருக்கார்? ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்குறோம். அவர் பேர் யோசேப். அவர் பேர் யோசேப். இந்த யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், இல்லை அப்படி தானே? பல விதங்களில் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு, சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, விலையாக விற்கப்பட்டு, மற்றவர்களால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு, சிறைச்சாலையில் போய் கைதியாக இருந்த ஒரு மனிதன். கைதியாக இருந்த அவனே வாழ்க்கையில் நினைக்கல, ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார், ஆனால் அவர் வெளிப்படுத்தினதற்கு மாறாக தான் என் வாழ்க்கையில் எல்லா காரியமும் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் உயர்வே நான் என்ன செய்ய முடியல, காணவே முடியவில்லை என்று அங்கலாய்த்து அவன் மனம் வெறுத்து மனிதர்களுடைய பாதத்தில் போய் விழக்கூடிய அளவுக்கு தன்னையே சிறுமைப்படுத்தி நினைத்த ஒரு மனிதன். அவனுக்கே தெரியாது எந்த விதத்தில் நம்முடைய உயர்வு வருங்கிறது, அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் செய்த சில காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமாக இருந்ததுனால ஏற்ற சமயம் வரும் பொழுது அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, நடந்தது. அதிசயம். அவன் சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ராஜாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவனே பிரமித்து போய் நின்றான். அவனே பிரமித்து போய், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அது நடந்ததுக்கு காரணம் என்ன? நடந்ததற்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண ஒரு மனிதன் யோசேப்பு, ஒரு சாதாரண, ஆமாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், சரிதானா? எல்லாராலும் ஆமாம் பா அப்படின்னு நிச்சயப்பட்டவன், பொறாமைக்கு உள்ளான மனிதன், சிறைச்சாலையில் பொய் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி போடப்பட்ட மனிதன், சரிதானா? இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவனிடத்தில் காணப்பட்ட தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்பண்ண காரணம் என்ன? இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்னென்னா, தேவன், நான் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லி நான் முடித்தேன். இஸ்ரவேலுடைய பாளையத்தில் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடந்துக்கிட்டே இருந்தது. அவங்க ட்ரெஸ்ஸு 4 வயசில் போட்ட ட்ரெஸ்ஸு 40 வயசுலேயும் இப்படி இருந்தது, புதுசாக இருந்தது. அது ஒவ்வொரு நாள் நடக்கிற அதிசயம். அன்னைக்கு போட்ட புது செருப்பு இன்றைக்கி என்ன செய்யுது, சின்ன பையனில் 7 சைஸுக்கு வாங்கினது பெரிய ஆளில் 12 சைஸுக்கு இன்றைக்கி என்ன செய்யுது. அவர் சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்லலை, அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறோம்.
பழமையாய் போகலை, அது கிழிஞ்சு போகவும் இல்லை, புதுசாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். செருப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா நல்லா யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது என்னது? அதிசயம். இதை உணராத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை அவங்க என்ன செய்யலை? உணரல. ஆனால் இந்த அதிசயம் நடப்பதற்கு தேவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? நான் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக பாளையத்துக்குள்ளே நான் என்ன செய்வேன்? உலாவி கொண்டிருப்பேன். ஆகவே பாளையம் எங்கும் அசுத்தம் காணப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, சுத்தமாக வைத்து கொள்ளுங்க. இதில் யோசேப்பு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவனை சுற்றிலும் அவனுடைய எல்கை எங்கும் எப்பவும் எப்படி இருந்தது? சுத்தமாய் காணப்பட்டது. அசுத்தத்தை வெறுத்த மனிதன், அசுத்தத்தை கண்டு ஓடின மனுஷன், அசுத்தத்தை கண்டு ஓடின ஒரு மனிதன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் சில அசுத்தங்கள் நம்ம என்ன செய்யும்? தொடர்ந்து வரும், மாட்டிக்கிடுவோம். சில அசுத்தத்தில் என்ன செய்வோம்? நம்ம மாட்டிக்கிடுவோம். மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருப்போம். சில பேர் சில இன்டர்நெட் பாவங்களில், இன்னும் பலவிதமான பாவங்களில், சுய இன்பங்களில் அவங்க என்ன செய்தாங்க? மூழ்கி தங்களையே கெடுத்து கொண்டு வெளியே பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக இருப்போம், ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? பாவத்தினால். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாளையத்தை நீ முதலாவது என்ன செய்யணும்? ஆமாம். யோசேப்பு அசுத்தம் அப்படின்னு கண்டா அதை என்ன செய்வான்? அங்கே நிற்க மாட்டான், விலைக்கு என்ன செய்வான்? ஓடிடுவான். அதனால் எவ்வளவு அவனுக்கு தீமை நேரிட்டாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த பாவத்தை வெறுத்து ஓடக்கூடிய தன்மையுள்ள மனிதன் தான் யார்? யோசேப்பு. இவனுடைய காணப்பட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக, எகிப்தின் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்படும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்ன? வாச பாப்போமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக என்றான். நல்லா கவனிங்க, அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தற்செயலாய் வந்த வார்த்தை இல்லை, அவன் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. அவனை புகழ்றான். எப்பா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டப்பா, சிறைச்சாலையில் இருந்த உன்னை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? ஏதோ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவேன், கரெக்டாக நடந்துருமாமே. உடனே அவன் சொன்னான், நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்க வேண்டியது நான் என்ற வார்த்தை அல்ல. நல்லா கவனிக்கணும். நான், என்னால், இப்படி தான், நான் தான் செய்து முடித்தேன், என்னால் தான் இது நடந்தது, நான் இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன், இப்படின்னு நீ சொல்கிறத தேவன் நினைச்ச மாட்டார், விரும்பவே மாட்டார். தேவனால் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, தேவனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் வாய்த்தது, தேவனே எல்லாவற்றையும் அருளி செய்கிறவர். எந்த ஒரு மேன்மையானாலும் அதை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க யார் பிரயாசப்படுறாங்களோ அவங்கள தான் தேவன் தெரிந்து கொள்வார். அவங்க வாழ்க்கையில் தான் அதிசயத்தை தேவன் காண பண்ணுவார். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன வாலிபன். இவங்களெல்லாம் யோசேப்பு, தாவீதெல்லாம் வாலிப பிராயத்தில் தேவனோடு வாழ்ந்தவர்கள், வாலிப வயதில் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். புரியுதா? வாலிப வயதில் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள், கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து கொண்ட வாலிபர்கள் இவங்கெல்லாம். கர்த்தரை முழுவதுமாய். தாவீது ராஜா பாருங்க, வாலிபன். அவன் போய் போர்க்களத்தில் அவங்க அண்ணன்மாரை பார்க்க போகிறான். அங்கே வானத்தையும் பூமி உண்டாக்குன அந்த தேவனை தூசிக்கிற ஒரு பெலிசனை பார்க்குறான். இவன் தேவனுடைய ஜனங்களையும் தேவனையும் தூசிப்பதற்கு இவன் யார் என்று அவன் உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் கொண்டு நிச்சயதான் எந்திரிச்சு போகிறான். போகும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 17ஆம் அதிகாரத்தில் அந்த தாவீதை பார்த்து அந்த ராட்சசன் கோலியாத்து சொல்கிறான், ஏய், நான் என்ன நாயா, நீ நடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வர?
தடியை தூக்கிட்டு வர, தடியை தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், பரிகாசமாக பேசுகிறான். தாவீதை பார்த்து பரிகாசமாக பேசுகிறான். தாவீது ராஜா போகிற அந்த கோலியாத்து எதிர்த்து போகிற அந்த கோலியாத்து என்ன வச்சிருக்கிறான், பட்டயங்களையும் ஈட்டியும் கேடகத்தையும் என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். கேடகத்தையும், ஆனால் இவங்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு கவன்கல்லும் ஒரு கோலும் தான் என்ன செய்கிறான் வச்சிருக்கிறான். கவன்கல்லும் கோலும் தான் அவன் என்ன செய்கிறான் வைத்திருக்கிறான். அப்போ அவனை பார்க்குறதுக்கு அந்த மனிதனுக்கு பரியாசமாக தெரியுது. இவன் என்னத்தை செய்திருவான், இவன் என்னத்தை சாதிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே பரியாசமாக தான் பார்க்குறாங்க. இஸ்ரவேலின் சேனை கூட அவன் இப்படி தான் பார்க்குது. இந்த பையன் போய் என்னத்தை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ராஜாவும் நினைக்கிறார், ஒரு கவசத்தை போட்டால் அவனால் அதை போட்டுக்கிட்டு நிச்சயில நடக்க முடியல, ஒரு கேடயத்தை பிடினா அதை அவனால் நிச்சய முடியல, தூக்க முடியல, இதிலெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறான், எனக்கு அபியாசம் இல்லைன்னு சொல்கிறான், இவன் போய் என்ன செய்வான் அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் எல்லோரும் என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்கள், அந்த வேத வசனத்தை வாசி கேட்போமா? 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீ கையில் வச்சிருக்கிறதெல்லாம் இந்த உலகத்தின் ஆயுதங்களை நீ என்ன செய்கிற, கையில் வச்சுட்டு அதை நம்பி உன்னுடைய கவசம் உன்னை காப்பாற்றும், உன்னுடைய கேடயம் உன்னை காப்பாற்றும், உன்னுடைய ஈட்டி காப்பாற்றும், உன்னுடைய பட்டயம் காப்பாற்றுன்னுட்டு. ஆனால் நான் எங்கே நம்பிக்கை வச்சுருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளோ நேரம் நிந்திச்ச பார்த்தியா, இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானாக இருந்தால் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பேன். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், சொல்லிட்டு போனான். ஒரே நிமிஷத்தில் அவனுக்கு என்ன கிடைத்தது? எல்லாரும் இஸ்ரவேல் சேனைகள் ஆர்ப்பரித்தது. ஐயோ, ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டு, இவ்வளோ நாள் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பயந்து நடுங்கிய காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது என்ற ஒரு ஆரவாரம் அங்கே என்ன செய்யுது? இவங்கெல்லாம் செய்தது என்ன? இந்த யோசேப்பு தாவீதெல்லாம், நான் அல்ல, எனக்குள் இருந்து கிரியை செய்கிற கிறிஸ்துவே. அல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? நான் அல்ல, எனக்குள் இருந்து கிரியை செய்கிற இயேசுவே என்ற நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா, கீழே 2 காரியம் சொல்ல போகிறேன், அதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு எவ்வளவுதான் கர்த்தரை நம்பி இருந்தாலும் சோர்வின் நேரங்கள் எல்லாருக்குமே வரும். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்ன வரும்? சோர்வின் நேரங்கள் வரத்தான் செய்யும். அவங்க விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட நிச்சயம் வரத்தான். எலியா பெரிய தீர்க்கதரிசி, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே ஆமாம் பெரிய தீர்க்கதரிசி. அவனே ஒரு நாள் ஆண்டோட்ட போய் என்ன செய்தான்? போதும் கர்த்தாவே, இனிமே நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, என் உயிரை எடுத்துக்கோங்க, செத்தா நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க, சோர்வின் நேரங்கள். யோசேப்புக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 40ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு சோர்வின் நேரம். அவன் பொல்லாதவர்களால் பழிக்கப்பட்டு செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து, சகோதரர்களால் ஒரு சொந்தங்களால் உடன் பிறந்தவர்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லாரும் அவனை தூர தள்ளின பொழுது அவன் படுற வேதனை கஷ்டம், அந்த கஷ்டத்தின் உச்சத்தில் அவன் தன்னையே வெறுத்து அந்த சிறைச்சாலையில் அவன் ரொம்ப நிம்மதியாக இருந்தானா? எல்லாம் நல்லா செய்தான், ஆனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை இருந்தது. அந்த வேதனை நிமித்தம் அவன் செய்த காரியம் என்ன? 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி கேட்போமா? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமாம், யோசேப்பை நினையாமல் மறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால்,
யோசேப்பு அவங்ககிட்ட என்னை கொஞ்சம் நினச்சிக்கோப்பான்னு சொன்னதுனால தான் அவனை நினைக்காம நினச்சிட்டான். நம்ம கூட நல்லாவே இருப்பாங்க, நம்மக்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்வாங்க, நன்மை நிச்சயவாங்க பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டவர்களும் ஒரு நாளிலே அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க, நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க, நம்மளை புறக்கணிச்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, நாம் செய்த நன்மைகள் பெரிதாக தெரியாது, பெரிதாக என்ன செய்யாது. என்ன நடந்தது? இந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த யோசேப்புக்கு நிச்சயமாக தெரியும், இந்த பானபாத்திரக்காரன் மறுபடியும் ராஜா கிட்ட போய் நிச்சய போகிறான், நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இதுதான் அதன் அர்த்தம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது பற்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நான் ஒன்றும் செய்ய. இந்த 2 வசனத்துல என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, தான் உள்ளத்தில் உள்ள கஷ்டத்தை பூரா யார்கிட்ட போய் சொல்கிறான்? ஒரு பானபாத்திரக்காரங்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நிச்சயிறான். எப்பா, இந்த கதையை 2 வசனத்தில் சொல்லிட்டாங்க, அங்கே விளக்கமாக சொல்லியிருப்பான், நல்ல விளக்கமாக என்ன செய்யிருப்பான். இங்கே சுருக்கமாக பைபிளில் நீட்டமாக சொன்னால் நம்ம கையில் பைபிள் பெருசாக என்ன செய்யும், வண்டியில் வச்சு தான் தள்ளிட்டு போனோம். அதனால் அவங்க சுருக்கமாக சொல்லிட்டாங்க, அவன் பெரிய கதையை சொல்லியிருப்பான். எப்பா, எங்கள் ஊர்லேருந்து அநியாயமாக நினச்சிட்டாங்க, விலைக்கு விற்றுட்டாங்க, எபிரேயர் தேசத்துலேருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன்னா என்னை எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து திருடி கொண்டு வந்த மாதிரி விற்றுப்பிட்டாங்க, என்னை கொண்டு வந்தாங்க. இந்த கதையெல்லாம் தன்னுடைய மனசில் உள்ள பாரத்தை எல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறான். இங்கே வந்த இடத்துலையும் ஒரு தப்பும் செய்யாத என் மேலே நிச்சயிட்டாங்க, குற்றம் சாட்டி இந்த சிறைச்சாலையில் போட்டாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒன்றே ஒன்று செய்யி, நீ எப்பவும் ராஜாக்கிட்டே இருக்கிறவன் பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பு உண்டாகும்போது அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பாவம், அவன் எதுவுமே தப்பு பண்ணாதவன், அவனை கொஞ்சம் ராஜா வெளியே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அடித்தோம் பிடிச்சோடனே இங்கே ஓடி போயிடுறேன் வீட்டுக்கு, இல்லை எங்கள் ஊர் பக்கமாவது ஓடி போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிடுறேன்ப்பா, இங்கே என்னால் இனிமேல் நிச்சய முடியாது, இருக்கவே முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மனபாரத்தை எல்லாம் யாருக்கிட்ட கொட்டுறான், மனுஷனிடத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் மனுஷன் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மனுஷன் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லா மனுஷனும் மாயை தான். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றெடுத்த பெற்றோராக இருந்தாலும் சரி, யாராலும் உன்னை நிச்சய முடியாது, உயர்த்த முடியாது. ஒரு எக்ஸ்டெண்ட் தான், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான், குறிப்பிட்ட. ஆமாம், ஒரு கழுகாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது சுமக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இனிமே சுமக்க முடியாது, நீ பறந்துக்கோன்னு அது சிறக என்ன செய்யும், மடக்கி கூட குஞ்சு என்ன செய்யும், விழுந்த வேகத்தில் அது என்ன செய்யும், படன்னு சரகடிச்சு பறக்கிறதுக்கு என்ன செய்யும், பழகும். அதே தான், என்னதான் பெற்றவங்களா இருந்தாலும் அவங்களால நன்மை கிடைக்கலையா வெறுத்து ஒதுக்கிடுவோம். இதுதான் உலகம். நேசிக்க மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை. யோசேப்பு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சலனப்பட்டு என்ன செய்தான், மனுஷனை நம்பினான். என்ன நடந்தது? அன்னைக்கே விடுதலை ஆகியிருக்க வேண்டியவன், நீ மனுஷனை நம்பினியா? இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் அனுபவம் தேவை, என்னை சார்ந்திருப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு தேவை அப்படின்னு மறதியை யாருக்கு கொடுத்தாரு? மறந்தது அவனுடைய தப்பு இல்லை, அது ஆண்டோடைய கிரியை. அந்த பானபாத்திரக்காரன் இவனை மறந்தே போயிட்டான்.
மறந்தே ஏற்ற காலம் வரும் பொழுது, ஏற்ற காலம் வரும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து இந்த மனுஷனை கொண்டு என்ன செய்கிறாங்க, நிறுத்துகிறாங்க. அந்த பானபாத்திரக்காரன் அப்போ தான் சொல்கிறான், நான் செய்த தவறு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது ராஜா. இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லி எகிப்து பூரா எல்லாரையும் கூப்பிட்டீங்க, ஒருத்தனுக்கே என்ன செய்ய முடியல, அர்த்தமே சொல்ல முடியல. ஆனால் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கரெக்டாக எனக்கு சொன்னான். அதே மாதிரி என் வாழ்க்கையில் 4 கிழமை எல்லாம் கரெக்டாக நினச்சிது நடந்தது. அவனை வேணா ஒரு வார்த்தை உடனே நினச்சிதாங்க, சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்புனாங்க, அவனை குளிப்பாட்டினாங்க, எல்லாம் சொல்லியிருக்குது. அவன் சிறைச்சாலை வஸ்திரம் நாத்தம், சிறைச்சாலையில் எப்படி இருந்திருப்பான், தாடியும் மயிரும் வளர்த்து பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருந்திருப்பான். அந்த காலத்தில் என்ன அப்படியே சேவ் பண்ணி ராஜா மாதிரியே வச்சுருப்பாங்க. இப்போவாது ஜெயிலில் என்ன செய்கிறாங்க, மொத்தமாக விட்டு ஆட்டுக்கு கத்திரிச்ச மாதிரி என்ன செய்கிறான், மயிர் வெட்டி விட்டுறாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது, பார்த்தா காட்டான் மாதிரி இருக்கிறான். அவன் நினைச்சாங்க ராஜா முன்பதாக கொண்டு போய் விடுறதுக்கு சுத்தப்படுத்தி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொண்டு விடுறாங்க. விட்டு அவர் சொன்னார், அப்போ தான் சொல்கிறான், நான் அல்ல என் தேவனே. அல்லேலூயா. அப்பவும் அவன் என்ன சொல்கிறான், நான் அல்ல, உயர்வுலேருந்து மேலே முன்னேற போகிறேன், இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சியில் ஏறுவோன்னா டபக்குன்னு எங்கே போயிடுவேன். அவரை சார்ந்துகொள், அவரையே பிடிச்சிக்கோ, அவரை விட்டுறாத. மேன்மை வரும் பொழுதும் என்ன செய்யாத, அவரை விட்டுறாத. ஆண்டவரே பிடிச்சிக்கிட்டு இருந்தான், ஆண்டவரே. தேவ ஞானம் விளங்கியது, தேவ ஞானம் விளங்கியது. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பாங்களா, எல்லாம் மேக்சிமம் டைமே வச்சுக்கிடுவோமே. அர்த்தம் சொல்லி அதுக்கு ஆலோசனைலாம் கொடுத்தான். ராஜா ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். ஸ்டன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மந்திரிமார் பிரதானிகளெல்லாம் பார்க்குறான். ஏப்பா இந்த நிற்கிறானே இந்த சிறைச்சாலை கைதி, தேவ ஞானம் இவனுக்குள்ளே என்ன செய்யுது, இந்த எகிப்து தேசத்துலேயோ அல்லது நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலையோ இப்படி ஒரு தேவ ஞானம் பெற்ற ஒரு மனிதனை நானும் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? எல்லாரும் என்ன செய்யாங்க, ராஜா பார்க்கலன்னா எல்லாரும் என்ன செய்யணும், ஆமாம் ராஜா ஆமாம் ராஜாங்கிறாங்க. யாரும் சேர்ந்து அங்கே யார் நிற்கா, ஒரு பெரிய பிரதானியாகிய போத்திப்பாரு நிற்கிறார். அவரும் என்ன ஆட்டுறாரு, போத்திப்பார் யார் தெரியுமா, இவனை வேலைக்கு வச்சிருந்த முதலாவது வேலைக்கு வச்சிருந்த வேலைக்காரன், இவன் மேலே பொய் குற்றம் சாட்டுன பொண்டாட்டியுடைய புருஷன். அவனும் அங்கே நிற்கிறான். அவனும் ஆமாம் ராஜா ஆமாம் ராஜான்னு தலையாட்டுறான். என்ன நடக்க போகுதோங்கிறது ஒன்று உள்ள என்ன செய்யுது, பக்கு பக்கு பக்குன்னுட்டு இருக்கு போத்திக்க அவருக்கு நடக்குது. என்ன சொன்னான், அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டான் பாருங்க. அடுத்த வார்த்தை அங்கே என்ன சொல்கிறான், 41ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை வாசிக்க. 40 நீ என் அரண்மனைக்கு நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி 2 மணி நேரத்தில் என்ன நடந்துருச்சு, சிறைச்சாலை கைதியாயிருந்த ஒரு மனிதன் எகிப்து தேசத்திற்கும் ராஜாவுக்கும் மேலாக என்ன செய்தான், ராஜாதி ராஜாவா என்ன செய்தான், மாறிட்டான். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது, எப்பா ஒரு கைதி ஏதோ கொஞ்சம் டாலர் கொடுப்பாங்க, ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க, ஏதோ வெகுமதியை வாங்கிக்கிட்டு வாசலுக்கு வெளியே போவான்னு பார்த்தா வாசலுக்கு வெளியே போகும்போது யாரா போகிறான், கைதியாய் உள்ள வந்தவன் ஒரு 2 மணி நேரத்தில் யாரா மாறிட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயம் நடந்தது, அதிசயம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல என் தேவனே. ஹல்லேலூயா. நான் அல்ல என் தேவனே என்று சொல்லுகிறவன் மனிதனை சார்ந்திருக்க கூடாது. அதை அவன் கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நாட்களை கொடுத்தார். நீ அந்த பானபாத்திரக்காரனை நம்பி இருந்த பத்தியா, நம்பாத, என்ன செய்யாத, நம்பாத. அது மட்டுமல்ல, நீ உயர்ந்திருக்கும் பொழுது தேவன் உன்னை
உயர்த்தும் பொழுது மற்றவர்களை குறித்த ஒரு கசப்பு உணர்வு உனக்குலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது. அது உனக்கு துரோகம் பண்ணனவங்களா கூட இருக்கலாம். நீ நேர்மையாக நடந்து உனக்கு துரோகம் பண்ணின துரோகியா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். பொய்யாய் குற்றம் சாட்டினவர்களா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். உண்மையாகவே உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படின்னுட்டு கங்கணம் கட்டினவங்களா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் நீ மன்னிக்க கடமை. பின்னால் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளா இருந்தால் என்ன செய்திருப்பான், நல்லா யோசிச்சு பாறேன். இந்த எகிப்துக்கு இப்போ ராஜா சிங்காசனத்தில் மட்டும்தான் ராஜா, அதுக்கு மேலே எல்லாம் ஏன் சொல்லு இல்லாமல் ஒருத்தனும் கையையும் காலையும் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். முழு அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இப்போ யோசேப்புக்கு கொடுத்த உடனே முதல் என்ன யாருக்கு வந்திருக்கோம், இப்படியே பார்ப்பான். ஓ, இந்த மந்திரி சபையில் போத்திப்பார் இருக்கானா, போத்திப்பார் சீக்கிரம் போய் பொண்டாட்டியை கூட்டு வா. உடனே முதல் கட்டளை என்ன, போத்திப்பார் போய் உன் மனைவியை கூட்டம், நான் நியாயம் விசாரிக்க வேண்டும். நியாயம் அநீதியா இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் விட்டு வைக்க போகிறதில்லை, மனைவியை கூட்டு வா. போத்திப்பார் மனைவி வந்தோடனே என்ன செய்யிருப்பான், எவேசியே, முதல் வார்த்தை என்ன சொல்லியிருப்பான், எவேசியே, ஒரு வாலிபனை கெடுத்து இல்லாம பண்ணணும்னு நினைச்சியே, நான் நிக்கிறேன், நான் தான், இப்போ சொல்லு, உண்மையை சொன்னா உன்னை விட்டுறேன், இல்லையா இந்த இடத்துல உன்னை என்ன செய்வேன், தலையை துண்டிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா இந்த பொம்பளை என்ன செய்யிருப்பா, ஐயோ மகாராசா யோசேப்பே, உண்மைதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, கெஞ்சிருப்பாளா கெஞ்சிருக்க மாட்டாளா உயிருக்காக. இந்த பழி வாங்குற செயல்லாம் அவன் பண்ணலை, உணர்வடையும்படியாக விட்டுட்டான், உணர்வடையட்டும். இன்னும் பார்வை போத்திப்பாருக்கு நன்மை செய்திருப்பான் சொல்லப்போனான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன், 50ஆம் அதிகாரத்தில் அவன் சகோதரர்களிடத்தில், யாக்கோபு இறந்த பின்பு சகோதரர்களிடத்தில் பேசும் பொழுது அவன் என்ன பேசுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், 20ஆம் வசனத்தை வாசி கேட்போமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுதும் அதுலேயும் தேவனுடைய திட்டத்தை உணர்ந்த ஒரு மனிதன், இந்த தீமையான காரியம் தேவனால் அன்றி மனிதனால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது என்ற உணர்வு அவனுக்குள்ள என்ன செய்யுது, காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தான் நான் அல்ல தேவனே என்று நாம் நினைக்கும் பொழுது, நான் அல்ல தேவனே என்ற நினைவு நமக்குள்ள வரும் பொழுது நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், மனிதனை என்ன செய்கிறோம், ஓரங்கட்டிடுறோம். என் தேவனுக்கு பிறகுதான் நீப்பா, முதலாவது தேவன். ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனையும், ஆமாம் அவருடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கப்பா, அப்போ உனக்கு எல்லாம் என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். பேதுரு சொன்னான், ஐயோ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோமே, எங்கள் அப்பாவை எங்கே விட்டுட்டு வந்துட்டேன், படகுலே விட்டுட்டு வந்துட்டேன். யோவான் சொல்லியிருப்பான், நானும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாரும் சொல்லியிருப்பான், நாங்கள்லாம் விட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும். இம்மையிலே அதிகமான சகோதரர்கள் சகோதரி தாய் தகப்பன் எல்லாரும் நினைச்சுவாங்க, எல்லாருமே உன்னைய அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மகனேன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு உனக்கு என்ன செய்வேன், எல்லாவற்றையும் உனக்கு கூட்டி கொடுப்பேன். தேவனுடைய நாமத்து நிமித்தம் சகலவற்றையும் விட்டவர்கள், இயேசு எனக்கு போதும், தேவன் தான் எனக்கு முன்னால, அவர் தான் எனக்கு முதலிடம், முதலிடம் எதுக்கு கொடுக்குற, ஆண்டவர் கொடுக்குறியா இல்லை உலகத்துக்கு கொடுக்குறியா, தேவனை தேடுகிறாயா, யோசித்து பார். தேவனை தேடாத ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையோ அனுபவிக்க முடியாது. நீ பெற்றுக்கொண்டாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடையாது, நிச்சயமாகவே கிடையாது.
தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி மனிதனை பார்த்து இவன் அப்படி அவன் அப்படி பேசிக்கிட்டு திரியிறியா? நஷ்டம் உனக்கு தான், தேவனுக்கல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுக்கல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, புது வருஷத்துல ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பாவிட்டால் இந்த வாழ்க்கையை நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொண்டாலும் அனுபவிக்க முடியாது. ஜாக்கிரதையா இரு. அதிசயம் நடக்க வேண்டுமா? தேவனுக்கு முதலிடம் கொடு, அவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடு, தேவனுடைய ஆலயத்தை நோக்கு. ஆலயத்துக்காக என்ன செய்வேன்? நீங்க கொண்டாந்து கத்தையா போட்டுலாம் ஒன்று நிறைய வேண்டாம். அவருக்கு தெரியும், அவர் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்த மாட்டாரா? ஆலயத்தின் ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் குறைய வச்சிருக்காரா? எதுல குறைவு இருக்கு? குறைவே இல்லை, குறைவே இல்லை. எல்லாவற்றையும் நிறைவாய் செய்திருக்கிறார். போட்டி போடுறது இல்லை வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை, தேவனுடைய மனிதர்களை உயர்த்தி மதிக்கிற ஒரு வாழ்க்கை, உன்னதமாய் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உன்னதமாய் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதை தான் யோசிப்பு வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தான்? நான் அல்ல, என்னில் ஒன்றுமே கிடையாது, நான் சாதாரண பிச்சைக்காரன், ஆனால் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவர், உயர்ந்தவர். உடைய படிப்புக்கும் பட்டத்திற்கும் மேலாக உயர்ந்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்பை பெருசா நினைக்காத. என்னைக்கு நான் என்ற பெருமை உனக்குள்ள வருதோ அன்னைக்கு நீ விழ ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு உதவாது. அதில் உள்ள ஆசீர்வாதத்தை நீ நினைச்ச முடியாது. அனுபவிக்க சம்பாதிப்ப, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உன்னால் நினைச்ச முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டோடத்தில் சொல், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு நீங்கள் ஒரு அதிசயம் காண பண்ணணும். நான் யோசிப்பை போல் உங்கள் சமூகத்தில் என்ன ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவோமா? எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லணும்ப்பா. அன்றைக்கு பார்வோன் ராஜாவுக்கு முன்னால யோசேப்பு நின்று சாதாரணமாக சொன்னான், நான் அல்ல என் தேவனே. ஹல்லேலூயா. நீ சொல்ல முடியுமா? நான் அல்ல, என்னோட கையின் பிரயாசம் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய பதவி அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, என்னுடைய வேலைகள் அல்ல, என்னுடைய விவசாயம் அல்ல, நான் சம்பாதித்த சொத்துகள் அல்ல, என் தேவனே, என் தேவனே, அவரே என்னை உயர பண்ணுகிறவர். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்னைக்கு நீ தேவனை உயர்த்துகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயத்தை செய்ய அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன்ப்பா, நான் இல்லப்பா, நான் இல்ல ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் என்னை முற்றிலும் முன்பதாக தாழ்த்துகிறேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய மேன்மை, என்னுடைய பட்டம், என்னுடைய வேலை இது பெருசு இல்லப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் எனக்குள்ள மேன்மை பொருந்தினவராய் இருக்கணும். நான் மனுஷனை நம்பல ஆண்டவரே, என்ன நான் எந்த ஒரு மனிதனை நம்பல, நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புறதை விட்டுறேன் ஆண்டவரே. உண்மையை நான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட மனிதன் பாக்கியம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். இந்த வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். ஹல்லேலூயா. மீகா 7:15 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் நிச்சயமாகவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தைய நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்ததோ பின்னாட்களிலும் அதை காண வேண்டுமானால் நீ தேவனை சார்ந்து கொள். அவரே உன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையாய் இருக்கட்டும். மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல, பட்டத்தை அல்ல, உன்னுடைய சம்பாத்தியத்தை அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. நீ விரும்புகிற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கும் பொழுது அவரையே பற்றி கொள்வோம்,
அவரையே நம்புவோம், அவரே விசுவாசிப்போம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ப மாட்டோம், அவனை விசுவாசிக்க மாட்டோம். எல்லாவற்றையும் அவரிடத்திலும் தான் பெற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, அவரை போல வாழ நம்மளுக்கு அவர் கிருபை செய்வார். ஏன்னா அவருடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு கசப்புகளையும் மன்னிக்கும் சுபாவத்தையும் நமக்குள்ள கொண்டு வருகிறது. நம்முடைய இருதயங்களில் அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான யோசிப்பை கொண்டு எப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண முடியும் என்று எங்களை விளக்கி காட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அல்ல, என் தேவனே என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை எங்கள் எல்லாருக்கும் தாங்கப்பா. ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அனுபவிக்க எங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலே அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட வார்த்தையினால் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அதிசயங்களை காண உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூடியிருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.